வணக்கம் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த அரசியலையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டத்தின் 16 தொகுதிகளில் என்ன நடந்தது, எங்கே மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய அலசல். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுசாக பாருங்கள். சென்னை மாவட்டத்தின் வரலாற்று மாற்றம். சென்னையை பொறுத்தவரை எப்போதும் ஒரு முக்கிய அரசியல் களமாகவே இருந்து வந்திருக்கிறது. இந்த முறை சென்னை மாவட்டத்தின் 16 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரு கட்சிகளும் தங்களுக்குள் இடங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியுள்ளது. மீதமுள்ள 2 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தக்க வைத்துள்ளது. தொகுதிகளும் வெற்றியாளர்களும் ஒரு பார்வை. டிவிகே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என் மேரி வில்சன். டிவிகே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சி ஜோசப் விஜய். டிவிகே குளத்தூர் சட்டமன்ற தொகுதி விஎஸ் பாபு. டிவிகே வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி ஆதவ் அர்ஜுனா. டிவிகே திருவிகே நகர் சட்டமன்ற தொகுதி எம்ஆர் பல்லவி. டிவிகே எழும்பூர் சட்டமன்ற தொகுதி ராஜ்மோகன். டிவிகே ராயபுரம் சட்டமன்ற தொகுதி கேவி விஜய் தாமு. டிஎம்கே துறைமுகம் சட்டமன்ற தொகுதி பிகே சேகர் பாபு. டிஎம்கே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி உதயநிதி ஸ்டாலின். டிவிகே ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி ஜேசிடி பிரபாகர். டிவிகே அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி விகே ராம்குமார். டிவிகே விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி சபரிநாதன். டிவிகே சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி அருள் பிரகாசம். டிவிகே டி நகர் சட்டமன்ற தொகுதி என் ஆனந்த். டிவிகே மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வெங்கட்ரமணன். டிவிகே வெள்ளச்சேரி சட்டமன்ற தொகுதி ஆர் குமார். பார்த்தீர்களா நேர்களே, துறைமுகம் தொகுதியில் பிகே சேகர் பாபு அவர்களும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்கள் தொகுதியை தக்க வைத்துள்ளனர். அதே நேரத்தில் மற்ற 14 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சென்னையின் அரசியல் நிலப்பரப்பில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மக்களின் இந்த தீர்ப்பு சென்னையின் வளர்ச்சியை எந்த அளவுக்கு மாற்றும் என்று கருதுகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான செய்தியில் உங்களை சந்திக்கிறோம்.